இன்றைக்கி காயல் சமையல் டிப்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சரவணன் சபான்றவங்க இன்றைக்கி ஒரு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது பாத்திரத்தில் வெள்ளை பதிஞ்சு போய் இருக்கும், உப்பு பட்டிருக்கும், அந்த கரையை போக்குறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே இதை நம்ம எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இது சிம்பிளான மெத்தட் தான் அது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இட்லி பாத்திரத்தில் நம்ம கீழ்த்தட்டில் நல்ல தண்ணி கொதிக்கும் போது உள்ள அந்த வெள்ளைக்கரை பதிஞ்சு போயிருக்கும். மற்றதெல்லாம் பளிச்சுன்னு இருந்தாலும் அது மட்டும் போகாது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா பாத்திரத்துலையும் இருக்கும் நமக்கு. அதுக்கு ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வினிகரை கொஞ்சமாக ஊற்றிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா எந்த இடத்துல உப்பு இருக்கோ அந்த இடத்துல நல்லா அழுத்தமாக தேய்ங்க. இது இந்த பாத்திரத்தில் ரொம்ப தெரிகிறதுனால நான் இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்ச தட்டில் அடிப்பகுதியில் ஒரு பகுதியில் மட்டுமே இருக்கும். அது மாதிரி குடத்தில் அந்த சைடில் ஓரத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு இந்த மாதிரி வினிகர் தொட்டு நீங்கள் தேய்ங்க. ரொம்ப அதிகமாக உப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வினிகர் கூட கொஞ்சமாக பேக்கிங் பேக்கிங் சோடான்றது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா தான். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தமாக தேய்ச்சிங்கன்னா அந்த இது போயிடும். தேய்க்கும் போதே பாருங்கள் அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோமோ அந்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், பெரிய இட்லி தட்டையும் காமிக்கிறேன், அதுவும் தேய்ச்ச உடனே பாருங்கள் போயிடுச்சு. மற்ற இடத்துல எல்லாம் வெள்ளை பதிஞ்சு போய் அசிங்கமாக இருந்துச்சுன்னா உடனே வாஷ் பண்ணணும்னு தோணும். ஆனால் இட்லி தட்டில் அடிப்பகுதியில் நம்ம நிறைய வாஷ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சா போதும், அந்த வெள்ளையாக கீழே தானே இருக்குது, யார் பார்க்க போகிறா அப்படின்னு விட்டுடுவோம். ஸோ அந்த மாதிரி விடாமல் இதையும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம தேய்ச்சோன்னு வச்சிங்களேன், அந்த சில்வர் பாத்திரத்தில் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரியான உள்ள ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி காட்டன் துணியிலையோ அல்லது ஃபைபர் கிளாத்லேயோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டா போதும். பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி பலன்னு இருக்குது. இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் ஏதாவது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த டிப்ஸை கமெண்ட் பகுதியிலையோ அல்லது kpmsamayal@gmail.com முகவரிக்கோ நீங்கள் அந்த டிப்ஸை எனக்கு அனுப்பி வைங்க. அதையும் நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.